ربنا يا ربنا ربنا يا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக மதரசா ஓசியாவினுடைய மாணவர் அன்பு செல்வர் முஹம்மது ஆமீர் திருக்குர்ஆன் வசனங்களிலிருந்து சில வசனங்களை ஓதி துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நாகூர் ஷரீஃப், ஏழுலபை ஜாமியா மஸ்ஜித் மற்றும் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற இந்த தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் 78வது நிகழ்வாக ஹுதைபியா உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமைய இருக்கிறது. கடந்த உரையிலே நாம்
நம்முடைய அன்னையர் திலகம் செய்ததின ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டிய அந்த நிகழ்வை குறித்து பேசி வந்தோம். அதில் இறுதியாக ஒரு தகவல் மாத்திரம் சொல்ல வேண்டியது இருந்தது. அதை நாம் இப்போது கூறிவிட்டு இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக நாம் பேசுவோம். ஆயிஷா நாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது கதுஃப் என்ற இட்டுக்கட்டு செய்திகளை பரப்பிய மக்களில் மிஸ்தஹ் என்ற ஒருவரும் இருந்தார் என்று குறிப்பிட்டோம். இந்த மிஸ்தஹ் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆயிஷா நாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு வறுமை நிலையிலே ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடியவர். வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய அவருக்கு உணவு வகைகளை வழங்கி வரக்கூடியது யார் என்றால் ஆயிஷா நாயகனுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் நாயகம் தான். ஆனா அதே மிஸ்தஹ் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஆயிஷா நாயகின் மீது இட்டுக்கட்டிய அந்த முனாஃபிகீன்கள் இட்டுக்கட்டிய அந்த செய்தியிலே அதை நம்பி அவர்களும் பேசிட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி பரிசுத்தமான பெண்மணி என்ற தகவலை இறக்கியதற்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குர்ஆனினுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி என்னை பரிசுத்தமானவன் என்று சொல்லுவான் என்று நான் நினைக்கல. ஆனா நான் நினைச்சதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல அல்லாஹ் சொல்லுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வசனத்தையே அல்லாஹ் இறக்கி என்னை பரிசுத்தப்படுத்திட்டான் அப்படின்னு ஆயிஷா நாயகி குறிப்பிடுறாங்க. இப்ப எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் நீங்க யோசிங்க, நம்ம பிள்ளையை பற்றி நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அந்த ஒருவர் நாம் பெற்றெடுத்த பிள்ளையை பற்றி தப்பாக பேசினால், தப்பான செய்தியை பரத்தினால் நாம் சும்மா இருப்போமா? இவ்வளவுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாசம் மாசம் படிவுட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஏழ்மையில இருக்கிறார் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா. அப்படி இருந்தும் எல்லா உதவிகளும் சித்திக் நாயகம் தான் செய்யறாங்க. அவங்களுக்கு வருத்தம் ஏற்படுமா இல்லையா? அது ஏற்படுவது நியாயம் தானே. அட இவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொய்யான செய்தியை, முனாஃபிக்குகள் இட்டு கட்டிய செய்தியை அநியாயமாக ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்றும் பார்க்காமல், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி என்று பார்க்காமல் இவ்வளவு மோசமான செய்தியை பரத்தி விட்டுட்டாரே என்று வருத்தப்பட்ட அவர்கள் ஒரு சத்தியம் ஒண்ணு செஞ்சாங்க. நான் இனிமேல் மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேன். நான் இனிமேல் மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேன். இந்த சத்தியம் நியாயமானதா இல்லையா என்றால் நியாயமானது. நான் உங்களை திட்டுவேன், உங்களை ஏசுவேன், உங்களை பத்தி தப்பான செய்திகளை எல்லாம் வாட்ஸ்அப்பிலே பரப்புவேன், கேவலமாக என்ன செய்வேன், வர்ணிப்பேன், படு மோசமான செய்திகளை, இல்லாத செய்திகளை எல்லாம் நீங்க செய்ததாக, சொல்லாததை எல்லாம் சொன்னதாக நான் செய்திகளை பரப்பி விடுவேன். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால சித்திக் நாயகம் என்ன செஞ்சாங்க, நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான் பாருங்க. உங்களிலே யாரிடத்துல வசதியும் சிறப்பும் இருக்கிறதோ அவங்க ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். உங்கள வசதி யாருக்கு இருக்கோ, இது அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல தான் அல்லாஹ் இறக்குறான். நீங்க சத்தியம் செய்யாதீங்க. அவங்க செஞ்சது தப்பு தான். அவங்க செய்தது முழுக்க முழுக்க தவறானது, பிழையானது, குற்றமானது தான். ஆனா அதுக்காக நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தது நிறுத்தாதீங்க, சத்தியம் செய்யாதீங்க.
இனிமேல் அவங்களுக்கு நான் வழங்க மாட்டேன் என்று நீங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அவங்கள மன்னிச்சிருங்க, பொறுத்து கொள்ளுங்க, சகித்து போங்க என்று சொல்லிவிட்டு அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதான் அற்புதமான செய்தி. நீங்க பாவம் செஞ்சிட்டா நான் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா? எப்படி உதாரணம் காட்டுறான் பாருங்க அல்லாஹ். நீங்க எனக்கு மாறு செய்றீங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு மாறு செய்றீங்க, பாவத்துல ஈடுபட்டுட்டீங்க, நான் மன்னிப்பதை நீங்க விரும்புவீங்களா இல்லையா? அப்ப அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, அவங்க உங்களுக்கு மாறு செஞ்சுட்டாங்க, நீங்க மன்னிச்சிருங்க, நான் உங்களை மன்னிக்க தானே செய்றேன். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் அருளாளனாகவும் இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அப்படி இறக்கிய போது இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டியதன் தான் தாமதம். சித்திக் நாயத்தை பாருங்க, பலா வல்லாஹி யா ரப்பனா, ஆமாம் எங்களுடைய ரப்பே, இன்னா லனுஹிப்பு அன் யக்ஃபிர லனா, நீ எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதை நாங்கள் விரும்புகிறோம் ரப்பே. இனிமேல் நான் என்ன செய்கிறேன், நான் அவங்களையும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சத்தியத்தை முறிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய பண்பான ஒரு விஷயம் என்பதை நாம் யோசிக்கிறோம். இந்த மாதிரி பண்புகளை எல்லாம் சஹாபாக்கள் பார்க்கணும். வசனம் இறங்கிய அந்த சமயத்திலேயே நான் என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், நீ எங்களை மன்னிக்கிறது நாங்க விரும்புறோம், உண்மைதான், பலா வரப்பினா, எங்களுடைய ரப்பனே, வல்லாஹி யா ரப்பனா, எங்களுடைய இறைவனே, உன் மீது ஆணையாக நீ எங்களுடைய பிழையை பொறுப்பதை மன்னிப்பதை நாங்கள் விரும்பத்தான் செய்கிறோம். நாங்கள் இனிமேல் நான் எப்படி நடந்து கொண்டேனோ அவர் மீது, அது போல நான் என்ன செய்றேன், என்னுடைய உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி, அதற்கு முன்பு அவர்கள் எப்படி உதவிகளை வழங்கி கொண்டு இருந்தார்களோ இந்த பிரச்சனைக்கு முன்னால, அதே மாதிரி உதவிகளை வழங்க ஆரம்பிச்சாங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக அமையணும். நமக்கு யாராவது மாறு செஞ்சிருக்கலாம், அதுக்கு மாறு செய்யாதீங்க. யாராவது தப்பு பண்ணி இருக்கலாம், அதை நீங்க மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாலிப்பான். எப்போது ஒரு மனிதன் தன்னுடைய பிழையை தான் செய்ததை தவறு என்று உணர்கிறானோ அப்போது அவன் பிழை செய்யாதவன் மாதிரி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். கைருல் ஹத்தாயின தவ்வாபூன், அந்த தவறு செய்தவர்களிலே நல்லவர்கள் யார் என்றால் தௌபா செஞ்சவங்க, அவங்க நல்லவன் ஆயிடுவாங்க என்று நம் இதயவேந்தர் காத்தம் ருசுல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு துரோகம் செஞ்சிருந்தாலோ மாற்றமாக ஏதாவது நடந்திருந்தாலோ அவர்களை நம்ம மன்னிச்சிடணும் அப்படிங்கிறத, இந்த அப்படி மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான், ஆகிரத்திலே மகத்தான பாக்கியத்தையும் நமக்கு தருகிறான் என்பதை இந்த செய்தியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, இந்த தலைப்பு, இன்றைய தலைப்பு ஹுதைபியா உடன்படிக்கை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது. வரலாற்றிலேயே பெரிதாக பேசப்படக்கூடிய போர் என்றால் பத்ரு போர் இல்லையா? வரலாற்றிலேயே பெருசா பேசப்படக்கூடிய போர் எது? பத்ரு போர் தான். பத்ரு, உஹது, ஹந்தக்கு, தபூக்கு, இனி எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் பெரிதாக பேசப்படக்கூடியது எது என்றால் பத்ரு யுத்தம் தான். அந்த பத்ரு யுத்தத்திற்கு ஈக்குவலாக இன்னொன்றை பேசப்படுகிறது என்று சொன்னால் ஹுதைபியா தான். இந்த ஹுதைபியாக்கு கஸ்வத்து ஹுதைபியா, ஹுதைபியா யுத்தம் என்று கூட ஒரு பெயர், அங்க யுத்தம் நடக்கல, ஹுதைபியா யுத்தம் என்றும் கூட ஒரு பெயர் இருக்கு. அந்த அளவிற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க. அந்த கனவு என்னன்னா, மக்காவுக்கு சென்று உம்ரா செய்யற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. மக்கா விட்டு வந்து 5 வருஷம் கடந்துருச்சு, ஹிஜ்ரி 5 முடிச்சு வச்சு,
நம்ம ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நிகழ்வுகளை பேச துவங்கி இருக்கிறோம். அப்ப 5 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவின் மைந்தர்களாகிய முஹாஜிர்களும் தங்களுடைய ஊரையே பார்க்கல. 5 வருஷம் பார்க்கல. எல்லாவற்றுக்கு மேலாக காபாவை பார்க்கல. சொந்த மண்ணிலே உள்ள தன்னுடைய தாயகத்தில் உள்ள ஹரம் ஷரீஃபை காபாவை பார்க்கல. 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 5 வருஷம் கடந்து 6வது வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க அப்படின்னா, மக்களை அழைத்து கொண்டு சென்று உம்ரா செய்யற மாதிரி கனவு காண்றாங்க. நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹி தான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அது அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ் தெரிவிக்கிறான். இத சொன்னதும் தான் தாமதம். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கெல்லாம் குதூகலம் தாங்க முடியல. ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நான் புனிதமான கஅபத்துல்லாவை ஜியாரத்து செய்வதற்காக செல்கிறேன், நான் யுத்தம் நடத்த போகல, சண்டை நடத்த போகல, அந்த புனிதமான கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக உம்ரா செய்யறதுக்காக நான் புறப்பட இருக்கிறேன், என்னோடு யார் வர விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் வரலாம், இன்னும் கட்டாயப்படுத்த இல்லை, யார் வர விரும்புறீங்களோ நீ வரலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப சஹாபிகளும் தயாராகிறாங்க. சுற்று வட்டாரங்கள்ல கிராமங்கள் இருக்குது, அங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன் பண்ணலன்னா அவங்களுக்கு இது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, சண்டை வந்துருமோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டைக்கு போகல, ஆனா அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா, சண்டை போட்டுருவானோ, அடிச்சிருவானோ, குத்திடுவானோ, வெட்டிடுவானோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. இந்த நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை அறிவித்து அந்த நாள்ல புறப்பட்டுட்டாங்க. அப்ப 6வது வருஷம் துல்காதா மாதம், 6வது வருஷம் துல்காதா மாதம் புறப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. மதீனா ஷரீஃப் வந்ததற்கு பிறகு 4 முறை உம்ராவுக்கு போயிருக்கிறாங்க. அதுல முதலாவது இதுதான். ஃபர்ஸ்ட் 6வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு முதல் முறையாக போறாங்க. 5 வருஷம் கடந்து 6வது வருஷத்துல போறாங்க. மதீனா வாசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அதையும் தாண்டிய சந்தோஷம் யாருக்கு இருக்கும்? மக்கா வாசிகளுக்கு இருக்குமா இல்லையா? ஏன்னா அவங்க சொந்த ஊராச்சே, சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் ரசூலுக்கு வந்தவங்க. அதுக்கு மேல அவங்க பிறந்த மண்ணிலே இருக்கக்கூடிய காபாவை தரிசிக்க போறாங்க. எல்லாரும் இஹ்ராம் அணிந்து தங்களுடைய ஒட்டகங்கள், ஆடுகள், குர்பான் பிராணிகளையும் எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட புறப்பட்டுட்டாங்க. அப்படி புறப்பட்டு வரும் பொழுது நுமைலத் இப்னு அப்துல்லாஹில் லைசி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபியை மதீனா ஷரீஃபினுடைய பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. அப்ப தம் போயிட்டா ஒரு அசிஸ்டண்ட நியமிக்கிறமா இல்லையா? யாரா ஒரு சஹாபியை வைப்பாங்க. நுமைலத் இப்னு அப்துல்லாஹில் லைசி ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனா ஷரீஃபினுடைய பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. அவங்க தான் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் தொழு வைக்கவும் செய்வாங்க. அவங்ககிட்ட தான் இப்ப பொறுப்பு, மதீனாவுடைய பொறுப்பு. இப்ப அவர்கள் புறப்பட்டு போறாங்க. 1400 சஹாபிகள் அதுல கலந்துக்கிட்டாங்க. 1400 சஹாபிகள் அதுல இருக்கிறாங்க. இந்த 1400 சஹாபிகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பாதி தூரத்தை கடந்துட்டாங்க. அஸ்ஃபான் என்ற ஒரு இடம், அஸ்ஃபான் என்ற ஒரு இடத்தை நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கிய போது பிஷ்ர் இப்னு சுஃபியான் என்ற ஒரு சகோதரர் சந்திக்கிறாங்க. ஒரு ஆள் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளையும் சந்திக்கிறாங்க. சந்தித்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க இந்த உம்ராவுக்காக வேண்டி புறப்பட்டு வருவது மக்கா வாசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா புறப்பட்டு ஒரு 2 நாட்கள் ஆயிடுச்சு, சில நாட்கள் 3-4 நாள் ஆயிடுச்சு. அப்ப அதற்கிடையில தகவல் அங்க சேர்ந்துடுச்சு. 1400 பேரோட வர்றாங்க, ஒரு படையோட வர்றாங்க அப்படிங்கிறது செய்தி வரும்போது, செய்தி எப்படிலாம் வரும்? பயங்கரமான கூட்டத்தோட வர்றாங்களாம். இப்படிலாம் வருமா இல்லையா? ஒரு செய்தியை ஈய யானையாக்கின கதை.
அப்படியா இப்படியான்னு இவ்வளோ ஒரு பெரிய பயங்கரமான செய்திகள் வந்து அவங்க எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடக்கூடாது, பாத்திரலாம், அடிக்கலாம், பிடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க வர்றாங்க. அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. இந்த யுத்தத்துக்கு இந்த குறைஷிகள் தயாராகிறதா இருந்தா ஒண்ணு செய்வாங்க, புலித்தோல் வச்சிருப்பாங்க. புலித்தோலை மேல போத்திக்கிட்டாங்கன்னு சொன்னா யுத்தம் நடத்துறதுக்கு தயார்னு அர்த்தம். புலித்தோலை போத்திக்கிட்டாங்க. இப்ப இந்த பிஷ்ர் இப்னு சுஃபியான் அவர்கள் வந்து சொல்றாங்க, நாயகமே நீங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு ஹுதைபியாக்கு வர்றது மக்காவாசிகளுக்கு தெரிந்து அவர்களும் ஒரு படையோட புறப்பட்டு புலித்தோல்களை மேல போத்திக்கிட்டு ஆண்கள் பெண்கள் என்று சிறுவர்கள் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. எல்லாத்தையும் அழைத்து கொண்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இங்கே மக்காவை விட்டு அவர்கள் வெளியிலே வந்து யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறாங்க என்பது மட்டுமல்லாமல் துவா என்ற இடத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கட இல்ல அவங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல. அவங்க தலைமையில ஒரு குதிரை படையையும் தயார்படுத்திட்டாங்க. ஒரு குதிரை படையையும் தயார்படுத்தி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரெடியா வச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த குதிரைப்படை ஒரு இடத்துலையும், இந்த காலாட்படை இவங்கெல்லாம் இன்னொரு இடத்துலையும், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க நாயகமே என்ற தகவலை சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இல்ல அந்த மக்கள் எல்லாம் துவா என்கிற இடத்துல இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்த குதிரைப்படை கராஉல் கமீம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. கராவுல் கமீம் என்ற இடத்துல அந்த படை நிக்குது, குதிரை படை நிக்குது. இந்த இடத்துல காலாட்படை இருக்குது, ஒரு பெரிய படையோட நிக்கிறாங்க என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குறைஷிகளுக்கு என்ன வந்துடுச்சு, போர் அவர்களை தின்றுவிடும் போல் இருக்கிறதுன்னா, போர் செய்து அழிந்து போய் விடுவார்களோ. அட எத்தனை போர் நீங்க நடத்திட்டீங்க, என்ன கண்டீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்துல பேசுறாங்க. பத்ர்ல வந்து எவ்வளவு வாங்கிட்டு போனீங்க, எத்தனை தலைவர்கள் இருந்தாங்க. சரி, உஹதுல தான் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் என்ன என்ன நீங்க சாதிச்சிட்டீங்க? கந்தக் யுத்தத்துல எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நீங்க சந்திச்சீங்க. இதற்கு பிறகு சண்டை போடணும் நீங்க நினைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்னையும் என்னுடைய மக்களையும் விட்டுட்டீங்கன்னா நான் அல்ஹம்துலில்லாஹ்னு வருவேன், நான் என்ன செஞ்சுட்டு போவேன், உம்ராவை செஞ்சுட்டு நான் திரும்பி வரப்போறேன். இதுல என்னப்பா பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறாங்க. என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே, என்றைக்கும் அவர்கள் போர் செய்யறதை விரும்பவே இல்லை, யுத்தம் நடத்துவதை அவர்கள் விரும்ப இல்லை. யுத்தம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். எதுக்கு? அகலத்துஹுமுல் ஹர்ப், யுத்தம் அவர்களை சாப்பிடுகிறது. யுத்தம் அவங்களை என்ன செய்யுது, சாப்பிட்டுடுச்சு. சண்டை 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 என்று அவங்களை அப்படியே நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களையே அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வந்து விட்டது, அரபுகளையும் என்னையும் விட்டுட்டீங்கன்னா நான் வர்றேன்னா உம்ராவை செய்யறேன்னா போய்கிட்டே இருப்பேன், சண்டை போட்டேன்னு வைங்க. இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான்னு வைங்க, கூட்டம் கூட்டமா முஸ்லிம்களை இஸ்லாத்துல மக்கள் நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு யோசிச்சு பார்த்தாங்களா? அதெல்லாம் நான் சண்டையை விரும்பியா வர்றேன், நாங்க சண்டைக்காப்பா வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா வைஹ குரைஷ் அது அகலத்துஹுமுல் ஹர்ப், குறைஷிகளுக்கு ஏற்பட்ட கேடு அவர்களை இந்த யுத்தம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது, முழுங்குது, அவங்களை விழுங்கி கொண்டு இருக்கிறது. சரி விடுங்க என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இப்ப இந்த பாதையில போக முடியாது. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, தகவல் வந்துடுச்சு, நம்ம வேற வழியாக நாம போகணும். வேறு வழியாக போகக்கூடிய, வேறு வழியை காட்டக்கூடியது யாராவது இருக்கிறாங்களா? வேறு வழி, மக்காவுக்கு போது எத்தனையோ வழி இருக்கும், ஆனா சாதாரணமான வழியில் இன்னைக்கு கூட பாருங்க சாதாரணமா போக முடியாது. என்னன்னா எல்லாமே அங்கே ஒரு குன்று இங்கே ஒரு குன்று இப்படி வளைஞ்சா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்.
அவ்வளவு கரடு முரடான பாதைகளாக இருக்கும். சரியான பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பழக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நபர், அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர், யாரு சொல்லலாம், எனக்கு வழி தெரியும், நான் வேற வழியா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டாங்க. சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வேற வழியா கூட்டிட்டு போறாங்க. அந்த வழியோ கரடு முரடான வழி, நடக்க முடியல. செடிகள் எல்லாம், முட்செடிகள்லாம் இருக்கு. கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க சஹாபிகள். சங்கடம் தானே, கடுமையான வெயிலாக இருக்குது, தூரமாக இருக்குது, நடந்து வரணும், அல்லது வாகனத்துல, ஒட்டகத்துல, குதிரையில சில பேர் வர்றாங்க. உணவு வேற தீர்ந்து போயிடக்கூடாது. சுத்தி போறதாக இருந்தா மக்காவுக்கு போய் சேர்ற நாள் கூடிரும். இப்படியெல்லாம் இருக்குது. சிரமமான ஒரு நிலையில அவங்க என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் அப்படி கடந்து வர்றாங்க. சஹாபிகளுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்ன இவ்வளவு சங்கடப்படுத்துறாங்களே, இவ்வளவு சங்கடமாயிடுச்சே அப்படின்ட்டு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக்கிட்டாங்க. விளங்கி சொன்னாங்க, கூலு நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைஹ். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைஹ். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிழை பொறுப்பு தேடி அவனிடத்திலே நாங்கள் தௌபா செய்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னதும் அதே மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாருமே அதே மாதிரி இஸ்திக்பார் செய்து தௌபாவும் செஞ்சுட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முந்தைய கவும்கள் இருந்தாங்க இல்லையா, முந்தைய கவும்னு சொன்னா பனு இஸ்ரவேல் கவும்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவும்களை அல்லாஹ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொன்னான். போகும்போது ஒரு இடத்துல நுழையும் போது அவன் சொன்னா, ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்ல சொன்னான். இந்த மாதிரி இஸ்திக்பார் மாதிரி அவங்க பாஷையில, அந்த அப்ரானி பாஷையில சில வார்த்தைகளை மன்னிப்ப கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபபத்தலல்லதீன ஸலமு கௌலன் கைரல்லதீ கீல லஹும். அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையை உல்டாவா மாத்தி சொன்னாங்க. இந்த முரட்டுத்தனமா நடப்பாங்க இந்த பனு இஸ்ரவேலர்கள்லாம். அல்லாஹ் சொன்னது ஒண்ணு, இவங்க சொன்னாங்க, ஆனா வேற வார்த்தையை சொன்னாங்க. அறிஞர்கள் வசிரியர்கள் எழுவாங்க, ஹித்தத்துன் மன்னிப்பு, மன்னிப்பு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு ஹிந்தத்துன் கோதுமை, கோதுமை சாப்பாடு அப்படின்னு சொன்னானோ. இது திமிர் பிடிச்ச பேச்சா இல்லையா? அல்லாஹ் உனக்கு ஹித்தத்துன்னு சொல்றான், மன்னிப்பு அப்படின்னு சொல்ல சொன்னா இவன் ஹிந்தத்துன் கோதுமை சாப்பாடு அப்படின்னு. பொதுவாக அந்த பனு இஸ்ரவேலர்கள்லாம் வெஜிடேரியனை விரும்பினவங்க, அது குர்ஆன் சொல்லுது. ஹிந்தத்துன் அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான். அப்படியா, சரி போ அப்படின்னு நல்லா விட்டுட்டான். அந்த பாதையில் என்ன செய்ய, போய் ஒரு இடத்துக்கு வரணும். புறப்பட்டு சுத்துறான்னு சொல்லி 2-3 மாசம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. கடைசியில் ஒரு இடையா சேர்ந்த மாதிரி இருக்குது. பார்த்தா எங்க புறப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு தான் சேர்ந்திருக்கிறான். எங்க போகணுமோ அங்க வரல. எங்க போகணுமோ, இப்ப நாகூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு போறோம்னு வைங்க, சென்னைக்கு போய் சேரணுமா இல்லையா? நாம இந்த மாதிரி நடந்ததுனால சுத்தி கடைசியில் பார்த்தா காலத்தில் விடிஞ்சு பார்க்கறோம் நாகூர்ல தான் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதே மாதிரி தன்னுடைய தோழர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கூலு நஸ்தக்ஃபிருல்லாஹ வ நதூபு இலைஹ், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிழை பொறுப்பு தேடுகிறோம், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்று சொல்லுங்கள் என்று யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் அதே மாதிரி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சரியா சொல்லிட்டீங்க, ஆனா அவனும் சொல்லல, அந்த பனு இஸ்ரவேலர்களை மாத்தி சொன்னாங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சனியத்துல் மிரார் என்ற இடத்துக்கு நீங்க போங்க. சனியத்துல் மிரார் என்று ஒரு இடம், அது ஒரு பெரிய ஏரியா. அதுல ஒரு ஏரியா தான் ஹுதைபியா. அதுல ஒரு ஏரியா ஹுதைபியா. இப்போ அப்ப நாகூர் ஷரீஃப் இருக்குது, இதுல ஒரு தெற்கு தெரு, அப்படி ஒரு தெரு இருக்குல்ல, இப்போ கால்மாட்டு தெரு, இப்படி இருக்கிற மாதிரி அந்த சனியத்துல் மிரார் என்ற ஒரு பெரிய ஏரியால ஹுதைபியா என்ற ஒரு சின்ன ஏரியா, அதை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அதை நோக்கி பயணம் மேற்கொள்றாங்க. ஒரு வகையா கொஞ்சம் நல்ல பாதையும் வந்துடுச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல
அந்த சனியத்துல் மிரார் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஸ்வா, அந்த ஒட்டகம் அப்படியே படுத்துட்டு உட்கார்ந்துருச்சு, போகல. அதை எழுப்பி பார்க்கறாங்க, அசைய மாட்டேங்குது. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஒட்டகம் படுத்துட்டு, ரசூலுல்லாஹி ஒட்டகம் படுத்துருச்சு, ரசூலுல்லாஹி ஒட்டகம் படுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாஹலத்தில் கஸ்வா, என் ஒட்டகம் படுக்கலாம் இல்லை, அதனுடைய குணமும் அப்படி அல்ல. என் ஒட்டகம் அப்படிலாம் படுக்காது, என் ஒட்டகம் அப்படி படுக்காது. ஏன்னா ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீலி அன் மக்கா, யானையை, யானைப்பட ஒன்று பிரச்சனை வந்தது இல்லையா அப்ரஹா, ஸல்லல்லாஹு பிறக்கிறதுக்கு முன்னால அப்ரஹா என்பவன் யானைப்படையை திரட்டி கொண்டு வந்து அந்த மக்காவை, காபாவை அழிக்கிறதுக்காக வரும் பொழுது யானை எல்லாம் போகாம அப்படி படுத்துக்கிட்டு உட்கார்ந்துருச்சு. அந்த யானை படையை தடுத்து நிறுத்தியவன் தான் என்னுடைய ஒட்டகத்தையும் தடுத்து நிறுத்துகிறான். அல்லாஹ் தடுத்து நிறுத்திட்டான், இதுக்கு மேல போவானான்னு. அதனால இந்த இடத்துல இறங்குங்கன்னாங்க. அந்த இடம் தான் ஹுதைபியா. அந்த இடம் ஹுதைபியாவாக இருந்தது. அந்த இடத்துல எல்லாரும் இறங்கியாச்சு. இறங்கிட்டு சொன்னாங்க, இப்போ இந்த இடத்துக்கு வந்து குறைஷிகள் உறவுகளை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் என்னிடத்தில் ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு படிப்பினை நீங்க பாருங்க. இப்ப வர்றது உம்ராவுக்கு, அந்த யுத்தத்திற்கான ஆயுதங்கள்லாம் பெருசா கொண்டு வரல. அரபுகள்கிட்ட எப்போதுமே குருவாள் என்பது இருக்கும், குருவாள் என்பது இருக்கும். சின்ன அம்புகளை வச்சுக்கிடுவாங்க, அந்த வில்லு வச்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அம்புகள், ஏதாவது வேட்டை பிராணிகளுக்காக வேண்டி அம்புகளை வச்சுக்கிடுவாங்க. இதுதான் ஒரு தற்காப்புக்காக வேண்டி வச்சுக்கிறது. யுத்தம் நடத்துறது ஆயிரக்கணக்கான அம்புகளை வச்சுக்கிடணும், வரிசையை எய்திக்கிட்டே இருக்கணுமே. ஸ்கட் அடிக்கிற மாதிரி, துப்பாக்கியால் சுடுற மாதிரி அம்புகளை எய்திக்கிட்டே இருக்கணும். எத்தனை ஆயிரக்கணக்கான ஈட்டிகளை சுமந்து வரணும். ஈட்டி ஒடிஞ்சிட்டா இன்னொரு ஈட்டி, ஈட்டியால சண்டை போடுவாங்க, வாளால சண்டை போடுவாங்க. நிறைய வாள்கள், எக்ஸ்ட்ரா வாள்கள் கொண்டு வரணும். அது எதுவுமே கொண்டு வரல. எனவே நான் வந்திருக்கிறது சண்டைக்கு இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அப்படிப்பட்ட நிலையில கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னிடத்திலே அவர்கள் இந்த சமயத்தில் உறவை பாதுகாப்பதற்காக என்னிடத்துல ஒப்பந்தம் செய்ய வந்தா அந்த ஒப்பந்தத்தை நான் அங்கீகரிப்பேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சமாதான முறையிலே உம்ரா செய்யறதுக்காக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்தி உள்ள விடக்கூடாது அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணக்கூடிய அந்த நிலையிலேயும் உறவை பேணக்கூடிய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். சும்மா கதை சொல்லிட்டு போறது அல்ல சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நானும் நீங்களும் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாம என்ன வைக்கணும். எனவே இந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிட்டார்கள். இப்ப இந்த நிலையில பார்த்தா தண்ணீர் இல்லாம போச்சு. இப்போ முஸ்லிம்கள் ஏன்னா சுத்தி சுத்தி வந்ததுனால மக்காவுக்கு போயிட்டா கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், ஜம்சம் இருக்குல்ல. இப்ப மக்காவுக்கு போகல, தண்ணி இல்லாம போயிடுச்சு. தண்ணி எல்லாம் ஆக கையில இல்லாம, இனி ஒட்டகங்கள், குதிரைகள் இருக்குது. இனி பலி கொடுக்கறதுக்காக, குர்பான் கொடுக்கறதுக்காக ஒட்டகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அதற்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும். இப்ப தண்ணி இல்லையே, என்ன செய்யறது என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டக ஓட்டியாக இருந்த நாஜியா, ஒட்டக ஓட்டியினுடைய பெயர் பாருங்க, வரலாற்றுல எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தது யாருன்னா நாஜியா, அவங்க தான் டிரைவர், சவ்வாக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள கூப்பிட்டு நாஜியாங்க வாங்க, தன்னுடைய அம்பு புட்டியிலிருந்து ஒரு அம்பை எடுத்தாங்க. இந்த அம்பை பிஸ்மில்லா, அந்த பிடிங்க, கையில பிடிங்க. அந்த ஒரு பாலும் கிணறு மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அந்த கிணத்துக்குள்ள நீங்க இறங்குங்க, இறங்கி நடுவுல போய் அதை குத்துங்க, பிஸ்மில்லான்னு உள்ள குத்திடுங்க. கிணத்துக்குள்ள நீங்க இறங்கி அதுல தண்ணி வத்தி கிடக்குது, ஒண்ணு இல்ல, தண்ணி இல்ல, பாலும் கிணறு, அது வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, அந்த அம்பை நீங்கள் இறக்குங்க என்று சொன்னதும் அவங்க நேர போனாங்க. தண்ணி மேல வர பொங்க ஆரம்பிச்சிருச்சு. சாபிகள்லாம் வந்தாங்க, குளிச்சாங்க, குடிச்சாங்க, தங்களுடைய மிருகங்களுக்கு புகட்டினாங்க, தேவையான தண்ணீர்களை துருத்திகளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. இப்ப இந்த நேரத்துல தான்
புதைல் இப்னு வர்கா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஹுசா கோத்திரத்தை சார்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார். அவங்கள குறைஷிகள் அனுப்புறாங்க. குறைஷிகள் புதைல் இப்னு வர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தூதரை அனுப்புறாங்க. நீங்க இப்படிலாம் வரக்கூடாது, நீங்க திரும்பி போங்க, முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, இங்க வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தோழர்களும் இங்க வரக்கூடாது, அவங்க திரும்பி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு தகவலை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப புதைல் இப்னு வர்கா அவர்கிட்ட சொல்றாங்க, பஷீர் இப்னு சுஃபியான் இடத்துல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி சொன்னாங்க. அஸ்மான்ல சந்திச்சாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ, நாங்க சண்டை போட வரலப்பா, நாங்க ஆயுதங்களா கொண்டு வந்திருக்கிறோம், பழிப்பிராணிகளை கொண்டு வந்திருக்கிறோம், ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறோம், ஆடு கொண்டு வந்திருக்கிறோம் குர்பான் கொடுக்கறதுக்கு. நாங்களாம் எப்படி வந்திருக்கிறோம் பாரு, இஹ்ராமுடைய உடைய உடுத்திருக்கிறோம், நாங்க எப்படி சண்டை போடுவோம், இஹ்ராம் உடைய உடுத்துக்கிட்டு சண்டை போடுவோமா? எங்களுக்கு அது ஊர் தானே, நாங்க பிறந்த ஊர் தானே, எங்க தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எங்க போய், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் எங்க பிறந்தாங்க, ரலியல்லாஹு அன்ஹும். எல்லாருக்கும் அந்த ஊர் தானே, சொந்த ஊர் தானே, எல்லாருக்கும் உள்ள காபா தானே. நீங்க வேறு விதமா வணங்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க வேற சத்திய மார்க்கத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், அந்த அடிப்படையில் நாங்க வணங்கிட்டு நாங்க போயிட்டே இருப்போம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் நாங்க தரமாட்டோம். வந்தமா உம்ரா முடிச்சமா 2 நாள் இருந்தமா போயிருவோம், எங்களை நீங்க தடை செய்யாதீங்க, நாங்க சண்டை போட வரல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் புதையிலும் அதை ஏத்துக்கிட்டார். சரிதானே, பார்த்த சண்டைக்கு வந்த மாதிரி தெரியல, எல்லாம் எஹ்ராம் உடையோட எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் தலையை திறந்து எஹ்ராம் உடையை கொடுத்து அப்படித்தானே வந்திருக்கிறாங்க, என்ன இது அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டு அந்த புதைல் இப்னு வர்கா நேர போற. குறைஷிகளே, அவங்க சண்டை போட வரலப்பா, நான் நல்லா பார்த்துட்டேன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசினேன், அவர் பேரை சொல்றார், அவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த நேரத்துல, பேரை சொல்ற முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் பேசினேன், ரொம்ப அழகா பேசினாங்க, அவங்க உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க, உம்ராவை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டு இருப்பாங்க, நீங்க எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னபோது, நீங்க உட்காருங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன்னா புதைல் இப்னு வர்கா சொன்னது நம்ப இல்லை, அவங்க அந்த நம்பிக்கை அவங்க மேல வரல. மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் அடுத்த ஒரு தூதரை அனுப்புறாங்க, இவர் சரியில்லை, இன்னொரு ஆளை அனுப்புவோம், மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் என்பவரை அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிக தூரத்துல வரும்போது அந்த மிக்ரஸ் இப்னு ஹப்ஸை பார்க்கறாங்க. ரஜுலுன் ஃபாஜிர், ரஜுலுன் காதிர், ஒரு மோசமான ஒருத்தன் வர்றான், மோசடி பையன், இவன் மோசடிக்காரன், இவன் ஸல்லல்லாஹு அப்பயும் சொல்லிட்டாங்க, பார்த்த உடனே ரஜுலுன் காதிர், இவன் ஒரு மோசடிக்காரன், இவனை அனுப்பி வச்சிருக்கிறான். சரி வரட்டும், என்னப்பா என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவன் பெரிய இதா கேட்கிறான். இந்த ஒன்றும் பண்ணலாம் வரல, நாங்க உம்ராவுக்கு வந்திருக்கிறோம், உம்ராவை செஞ்சுட்டு திரும்பி போயிடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா அந்த 2 பேர்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி திருப்பி சொல்லி விடுறாங்க. இப்ப அவன் எவ்வளவு பேசி பார்த்தா, நீங்க போங்கல, நாங்க என்னப்பா சண்டைவா போட வர்றோம், எங்களுக்கு அதுல உம்ரா செய்யறதுக்கு தவாம் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா, அந்த உரிமையை நீங்க ஏன் பறிக்கிறீங்க, உம்ரா செய்தானே வந்திருக்கிறோம், அந்த தவாம் செய்யறதை எப்படி நீங்க தடுக்கலாம், இதுக்கு தானே வந்திருக்கிறோம், போய் சொல்லு அப்படின்னு அவனும் போயிட்டான், போய் சொல்லிட்டான். ஆனாலும் அவங்களுக்கு சரி வரல. ஜுலைஸ் இப்னு அல்கமா அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்புறான், 3வது ஆள். இப்ப 3வது தூதர் வர்றார். இவர் யாரு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய காலங்களில் குர்ஆன் அந்த குர்பான் கொடுக்கறதுக்கான பிராணிகள் இருக்குமா இல்லையா, ஆடு மாடு ஒட்டகம், இந்த குர்பான் கொடுக்கலான்னு இருக்குல்ல, இவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்துவதற்கென்ற ஒரு கூட்டம் இருக்கும், அதனுடைய தலைவர் தான் இந்த ஜுலைஸ் இப்னு அல்கமா. இந்த பலி கொடுக்கக்கூடிய பிராணிகள், குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகளை ஹஜ்ஜுடைய காலங்களில் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணியை பிரித்து கொடுத்துருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க உங்களுடைய இந்த கூட்டத்தாருடைய பொறுப்பு என்ன, இந்த கூட்டத்தாருடைய பொறுப்பு என்ன, அதெல்லாம் குறைஷிகள் பக்காவா செய்வாங்க. தண்ணி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறது, இது எல்லாம் ரொம்ப அழகா செய்வாங்க. ஆனா அந்த ஹஜ்ஜு அந்த உம்ராலாம் எப்படிதான் இருக்கும், சிலைகளை வணங்குறதா தான் இருக்கும், அப்படிதான் இருந்தது அவங்களுடைய ஹஜ், அப்படிதான் இருந்தது. ஆனா அங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லா சகல வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க.
எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதற்காக எவ்வளவு வேணாலும் செலவு செய்வாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதுக்கு முன்னாலேயே, இந்த ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே 3 மாசம் ஒரு சந்தையை நடத்துவாங்க. அந்த சந்தையை நடத்தி அந்த சந்தையின் வழியாக கிடைக்கக்கூடிய வியாபாரத்துல கெட்டிக்காரர்கள் குறைஷிகள். பிசினஸ்ல அவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தினுடைய பெரும் பங்கை என்ன செய்வாங்க? இந்த ஹாஜிகளுக்காக செலவு செய்வாங்க, காபாவுக்காக வேண்டி செலவு செய்வாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் ஒரு குடும்பத்தாரையும் இன்னென்ன பணிக்கு நீங்க, தண்ணி கொடுக்கறது நீங்க, உணவு கொடுக்கறது நீங்க, தங்க வைக்கிறது, நோய் வந்தா பார்க்கறது, அப்படின்லாம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹுலைஸ் இப்னு அல்கமா இருக்கிறார்ல, இந்த கோத்திரத்தார் என்னன்னா, அந்த அவங்க கொண்டு வரக்கூடிய ஆடு, அந்த மாடு, அந்த ஒட்டகம் இருக்கும் இல்ல குர்பான் கொடுக்கறதுக்கு, இவைகளை தண்ணி வச்சு அதுக்கு நோய் வராம பாதுகாத்து கொண்டு இதெல்லாம் செய்யற வேலை இவங்களுக்கு. இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து ஹுலைஸ் இப்னு அல்கமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஹுலைஸ் இப்னு அல்கமா வர்றார். இப்ப சமாதானத்துக்காக 3வது ஆளா ஹுலைஸ் இப்னு அல்கமாவை அங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்முடைய பலி பிராணிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் அங்க தூரத்திலிருந்து வரும்போதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அப்படிப்பட்டது இல்லையா, ரொம்ப தூரத்திலிருந்து வரும்போதே விளங்கிக்கிட்டாங்க. அவர் ஹுலைஸ் இப்னு அல்கமா வாராரு. அவர் பலி பிராணிகளை, குர்பான் பிராணிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தினுடைய லீடர் அவரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிராணிகளை அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய பக்கத்தில் கொண்டு வந்து கட்டி வச்சிருங்க, இந்த பக்கம் அப்படி இருக்கட்டும். எல்லா பிராணிகளையும் பார்த்த உடனே அவர் அங்கேருந்து வந்தாரு. என்னப்பா இது, எல்லாம் குர்பான் பிராணிகளோட வந்திருக்கிறாங்க, இவங்க எப்படி சண்டை போடுவாங்க? சண்டை போடுறதுக்கு வரலையே, இவங்க வந்திருக்கிறது இபாதத்துக்கு தான் வந்திருக்குது, அவங்க சொன்னது சரிதான். அதற்கான ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அவங்க சண்டை போட வரல, யுத்தம் நடத்த வரல, சமாதான அடிப்படையில இபாதத்தை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் சரி வராது, அவங்கள்ட்ட போய் பேசவே தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹ்ட்ட பேசவே இல்லை, அப்படியே திரும்பி போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா செய்யறாங்கன்னு பாருங்க. வரவைகளை திரும்பி போய் நேரம் சொன்னாங்க, இந்தப்பா குறைஷிகளே, நீங்க எதுக்குப்பா போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் போய் பார்த்தேன், அவங்க எல்லாமே குர்பான் பிராணியோட வந்திருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அவங்க இபாதத் செஞ்சுட்டு போயிட்டு போகட்டும் அப்படின்னு அவர் சொன்னது இவனுக்கு கோபம் வந்துருச்சு. இவனு திட்டி விட்டானு.
இப்படி வந்து சொன்னபோது, நீங்கள் எதுக்குப்பா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவர் ஒரு கிராமவாசி, சுற்றுவட்டாரங்களை வசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய லீடர். நீங்கள் போய் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து நான் பார்த்தேன், அவங்கெல்லாம் உலுகிய அந்த குர்பானியினுடைய மிருகங்களை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவங்க வந்துட்டு போயிடுவாங்க, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒன்று சொன்னானோ, நீ ஒரு கிராமத்து காட்டான், நீ ஒரு கிராமத்து காட்டான், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் உட்காரு அப்படின்ற உடனே இவருக்கு சூடாயிடுச்சு. ஏய், என்ன நினச்சிட்டு பேசுறீங்க? என்ன குறைஷிகள்னா நீங்கள் பெரிய ஆளோ? ஏன்னா உங்களை பெருசாக நாங்கள் மதித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்குறோங்கிறதுக்காக நீங்கள் எப்படி பேசுவீங்களோ? நானும் ஒரு கூட்டத்துக்கு லீடர் தானே, எனக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்கு, அதை ஏன் வச்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. நான் என்ன பார்த்தேன்னா அதை பார்த்ததை வந்து சொல்றேன். நாளைக்கு நாங்க தேவைப்படும், அந்த நேரத்தில் எங்களை அழைச்சா நாங்க வரமாட்டோம், உங்களுக்கு எதிராக கூட நாங்க இருப்போம் அப்படின்னோடனே, என்னடா இது பெரிய வம்பா போகுதுன்னு சொல்லி, சரி சரிப்பா அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி, சரி கொஞ்சம் உட்காரு, இல்லை இல்லை நாங்கள் ஒரு வகையான சமாதானத்தை ஏற்படுத்த நாங்கள் விரும்புகிறோம், அதுக்காக வேண்டிதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒழுங்காக நடந்துக்கோங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க என்று. இப்போ அது உள்நாட்டுக்குள்ளே இந்த சில இடங்களில் பிரச்சனை வருமா இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாமே படிப்பினை, எல்லாமே கண்மணி ஸல்லல்லாஹு காலத்தில் நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனை முடிஞ்சது, கிடைச்சி இப்போ அதுவும் சரி வரல. இனி அதற்கு அடுத்தது என்னன்னு கேட்டால், ஒரு முக்கியமான ஆளை இப்படியே போய்கிட்டே இருக்கு. எத்தனை நாள் ஆகுது? எல்லாம் 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் நடக்கிறது இல்லையே. ஹுதைபியாங்கிறது ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, மக்காவிலிருந்து தூரத்தில் இருக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. 15 கிலோமீட்டர் வச்சுக்கிடுவோம். நீ அங்க போகணும், இங்க வரணும், பேச்சுவார்த்தை நடக்கணும், பேசணும், அதுக்கு சம்பந்தமா இவங்க என்ன சொன்னாங்க, கருத்து சொன்னாங்க, அதுக்கு பிறகு ஒரு ஆலோசனை நடத்தணும். நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இப்போ இப்படியே போய்கிட்டு இருந்தபோது இவங்களுக்கு கொஞ்சம் சடவு வந்துருச்சு. இந்த மக்காவாசிகளுக்கு ஒரேடியா பேசுற மாதிரி ஒழுங்கான ஆள் யார் இருக்கிறார், அடிச்சு பேசிட்டு வரணும். அந்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னா, உருவத்து முன்னு மஸ்ஊது ஸகஃபி, மொரட்டு மனுஷன், அவரை பிடிச்சி நம்ம அனுப்பும். அவரை நம்ம என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஏற்கனவே போயிட்டு வந்த அந்த ஆட்கள்லாம் நம்பிக்கையான தகவலை கொண்டு வரல, இவரை நம்ம என்ன செய்யலாம், அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னா அவர்கிட்ட போய் பேசாங்க. அவர் ஒரு பெரிய கூட்டத்தினுடைய தலைவர். உருவத்து முன்னு மஸ்ஊது ஸகஃபியை கூட சொன்னாங்க, நாங்க உங்களை தூதரா அனுப்புறோம். தூதரா போறது என்பது ஒரு பெரிய மரியாதைக்குரிய விஷயம், அதையும் விளங்கிக்கிடணும். அரபுகள் உண்மையிலேயே அது மரியாதைக்குரிய விஷயம் தான். அரபுகள் அது ஒரு பெரிய பாக்கியமா கருதுனாங்க. நாங்க தூதராக போனோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயமாக கருதினாங்க. இப்ப இந்த உருவத்து முன்னு மஸ்ஊது ஸகஃபியை அழைத்து, இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, அனுப்பிடுங்க, திரும்பி போயிருங்க. அப்படியே நீங்கள் வந்து உம்ரா செய்யறதுக்கு நாங்க அனுமதித்தால், சுற்றி இருக்கக்கூடிய அரபுகள்லாம் என்ன பேசுவாங்க, பாத்தியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போய் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாரு, தவாப் செஞ்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் அப்படின்னு பேசுறது எங்களுக்கு கேவலமா இருக்குமா இல்லையா? ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இருந்தா பரவாயில்ல, அடுத்த வருஷம் வந்து செய்ய சொல்லுங்க, நாங்க அனுமதிக்கிறோம். அடுத்த வருஷம் வந்து அவங்க என்ன செய்யட்டும், அவங்க வந்து உம்ரா செய்யட்டும், இந்த வருஷம் செய்யக்கூடாது. இப்படியே போயிட வேண்டியதான், திரும்பி போயிட வேண்டியதான். எல்லாரும் இஹ்ராம் கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் இஹ்ராம் கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த வருஷம் திரும்பி போயிடணும். அதை எப்படி நீங்க திருப்பி அனுப்புவீங்களோ அது உங்களுடைய சமார்த்தியம். அந்த மாதிரி பேசுவார். ஏன்னா இவர் பெரிய பெரிய அரசர்கள்ட்ட எல்லாம் தூதரா போன ஆளு, வசதி வாய்ப்புகள் நிறைய ஆளு, பெரிய ஆளு. இவருக்கு பின்னால ஒரு பெரிய படபலமும் இருக்கு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொன்னாரு, உருவத்து முன்னு மஸ்ஊது சொல்றாரு, நான் போறேன், போய் பேசிட்டு வர்றேன், அங்க என்ன பேசுனாங்கிறது வந்து நான் சொல்றேன், அவங்கள திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான வழிவகை என்ன இருக்குங்கிறது நான் பார்க்கிறேன், எல்லாம் நான் செய்வேன். ஆனா நான் இங்க இருந்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு ஆளா போயிட்டு வர்றதும், அவங்கள நீங்க காரி துப்புறதும், இவன் கிருக, இவனை போய் அனுப்பியிருக்க கூடாது, இவன் மடைங்க, இவன் முட்டாளு அப்படிலாம் பேசுறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் என்ன பேசுறீங்களே வைங்க, நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அதை ஏன் வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா, எனக்கு குறைஷிகளோட, நான் குறைஷி இல்லைன்னாலும் குறைஷியில் நாங்க சம்பந்தம் பண்ணி இருக்கிறோம். தாயிஃப் ஆள் அவரு,
குறைஷி குலத்தோட நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், சம்பந்தம் பண்ணி இருக்கிறோம். அப்படி பார்த்தா எங்களுக்கு நமக்கு உறவு முறை இருக்கு. இந்த மற்றவங்கள்ட்ட பேசின மாதிரியே, விளையாட்டு காட்டின மாதிரியும், அவங்கள குறை சொன்ன மாதிரி, மற்ற தூதர்களை பேசின மாதிரிலாம் எங்கிட்ட பேசக்கூடாது. அந்த விளையாட்டுலாம் வாழை முறுக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்கணும். தேவையில்லாத பேச்சு எங்கிட்ட பேசுறீங்கன்னு சொன்னா என்னுடைய நடவடிக்கை வேற விதமாயிடும். இல்ல நாங்க உங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப இதுல லீடர் யாருன்னு கேட்டா மெயின் லீடர் யாரு? அபு சுஃபியான் ரலியல்லாஹு பின்னால இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அபு சுஃபியான் தான் லீடரா இருக்கிறாங்க. மற்றவங்களும் இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் இருக்கிறாங்க, இக்ரிமா இருக்கிறாங்க, அபு ஜஹலுடைய மகனார் இக்ரிமா போன்ற பெரிய லீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அபு சுஃபியான் தான் மூத்த லீடரா இருக்கிறாங்க. இப்போ நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்றதும் சரின்னு புறப்பட்டு வந்தாச்சு. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. என்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெரிய ஆள் இல்ல, பெரிய வசதி, பெரிய கோத்திரம், அது அந்த அந்த கெத்து பேச வைக்கிறது. என்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து, அடியாட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா? அப்படிதான் பேசுறாரு. ஆட்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எனக்கு மிரட்டுறீங்களா? அடிச்சு பார்த்துட்டு வந்துக்கிறீங்களா? அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு சண்டை நாள் ரெடி, புலித்தோலை போத்திட்டு இருக்கிறாங்க, ஓட விரட்டிடுவாங்க. அதனால நீங்க உங்களுக்கு நல்லது நான் சொல்றேன், இந்த இடத்தை நீங்க காலி பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பேச்சே இப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்கு தானே இவன் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க இடத்தை காலி பண்றது நல்லது. அதனால இந்த இடத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க. வேணுமான அடுத்த வருஷம் வாங்க. ஏன்னா அதான சொல்லி அனுப்பியிருக்கிறானோ, குறைஷிகள் அதான் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வாங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு முடியாது. ஏன்னா பெரிய பிரச்சனை, நீங்க கஷ்டம், பெரிய ஆயுதங்களை நீங்க கொண்டு வரல. அவங்க பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய படையோட நிக்கிறாங்க, நொறுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால சில சஹாபிகள் அப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்களெல்லாம் நம்பியா நீங்க வந்தீங்க? இந்த ஒட்டாங்குச்சி, இந்த குச்சங்குள்ள, இந்த மாதிரி ஆகலாம், இந்த ஆட்களை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்களா? சண்டைன்னு வந்து உங்களை விட்டுட்டு ஓடிடுவானுவோம். சண்டை யுத்தம்னு வந்துட்டா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க, நீங்க மட்டும் தனியா மாட்டிக்கிடுவீங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னதும் சித்திக் நாயகம் இருக்கிறாங்க. டேய், ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, அது புகாரியில இடம்பெற்றிருக்கிறது, என்னால் சொல்ல முடியல. அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளோ மோசமான திட்டினாங்க, கடும் மோசமான வார்த்தையை திட்டினாங்க. அரபுகளுக்கு வந்து உச்சக்கட்ட கோபத்தில் அதை பேசுவாங்க, உச்சக்கட்ட கோபம் வந்தா பேசுவாங்க. சித்திக் நாயகம் பேசுறேன்னா நீங்க பாருங்க அவர் எப்படி பேசி இருக்கணும். சித்திக் நாயகம் எவ்வளவு பொறுமையான ஆளு, மென்மையான ஆளு, அவர்களையே கோபப்படுத்தக்கூடிய வார்த்தையை இவர் பேசியிருக்கிறார். உருவத்து இப்னு மஸ்ஊத் பேசியிருக்கிறார்னா எப்படிப்பட்ட பேச்சு பேசி இருக்கணும். அது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அவர் அரண்டு போயிட்டார். யாரா இவரு, யார் இவரு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறாரு, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு, இவ்வளவு பட்டுமோசமான கேவலமான வார்த்தையை பேசுறாரு, யாருப்பா நீ? நாங்களடா விட்டுட்டு போவோம், உயிரை கொடுப்போம்டா, உயிரை கொடுப்போம், உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அந்த திட்டையும் திட்டி முடிச்சிட்டார். முஹம்மத் இது யாரு இவ்வளவு மோசமா கடுமையா பேசுறாரு, யாரு அப்படின்ட்டு. இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபா உடைய மகன் அபூபக்கர். ஓ அபூபக்கரா அப்படி நிமிர்ந்து உட்கார்றாரு. ஒரு கட்டத்துல நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்களே. அபூபக்கரே, இப்னு குஹாஃபா உடைய மகனே, ஒரு கட்டத்துல எனக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க, அந்த உதவிக்கு பரிகாரம் இன்னும் நான் செய்யல, அதனால உங்களை சும்மா விடுறேன். ஆனா இப்ப நான் அந்த ஒரு உதவிக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க திட்டு இருக்க, அதே பரிகாரமா போச்சு. அப்ப எந்த அளவுக்கு திட்டிருப்பாங்கன்னு பாத்துக்குங்க. அந்த வார்த்தை புகாரியிலே இடம்பெறுது, புகாரி ஷரீஃபிலே இடம்பெறுது. பள்ளிவாசலே சொல்றதுக்கே நம்ம சங்கடமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க, அவ்வளவு கடுமையான வார்த்தைகளாக ஏசினார்கள். இப்ப இவர் சொல்றாரு, உருவத்து இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, அடே நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்காக, நீங்க செஞ்ச உதவிக்காக நான் இன்னைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறேன், இல்லைன்னா நான் வாயை திறந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் வாயை திறந்தா எப்படி இருக்கும், ஆனா நான் திட்ட மாட்டேன், ஏன்னா நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, அந்த உதவிக்காக வேண்டி. அதெல்லாம் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. அரபுகள்கிட்ட அந்த ஒரு உணர்வு உண்டு.
அது விருந்தோம்பல் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அதனால நான் உங்களை, ஆனா இனிமேல் நான் உங்களுக்கு பகரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திட்டுனா இதுவே பெரிய ஃபயரா இருக்கு, அது நீங்க செஞ்ச உதவிக்கு அது சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சரி முஹம்மது, நம்ம சப்ஜெக்டை பேசுவோம் அப்படின்னு கிட்ட நெருங்கி உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை தொட்டு தொட்டு பேசுறார். தாடி அப்படி தொட்டு தொட்டு அப்படியே பேசுறார். அப்படி பேசும்போது சொல்லுங்களேன், இப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறது, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு திரும்பி வந்துருச்சா இல்லையா என்றெல்லாம் கேட்கும்போது, தொட்டு தொட்டு பேசி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்கத்துல ஒரு சஹாபி ஒரு இரும்பு கம்பியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கம்பியை, ஒரு கையில இரும்பு கம்பியை வச்சுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஒரு பாதுகாப்பா நிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த உருவத்து இப்னு மஸ்ஊதோட கையில ஒரு லேசா ஒரு தட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தாடி இங்க கிட்ட வரும்போது தட்டிடுறது. இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு முஹம்மத், ஒரு தட்டு. அதாவது நம்ம எப்படி நடந்துக்கிறது, கையை அப்படி தாடியை பிடிக்கிறது கையின்னு சில பேர் பார்த்துக்கலாம். நம்ம பக்கத்தில் உட்காந்து அந்த தொடையை தோண்டி இப்படி கூப்பிடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சில பேர்ட்ட அந்த இருக்கும். அதாவது அப்படி நம்ம தொட்டு 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 பேசுவாங்க. அத மாதிரி இவர் தாடியை பிடிச்சு பிடிச்சு பேசக்கூடிய வழக்கம் உள்ளவர். அவர் என்ன செய்யறார், கையை நீட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை கையை நீட்டி தொடுவதற்காக கை நீட்டும் போதெல்லாம் ஒரு கம்பியால் அப்படி ஒரு தட்டு தட்டிக்கிட்டே இருந்து 2-3 தடவை முறைச்சு பார்த்தாரு. யாரா நீ, உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன கையத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு. இதுக்கு மேல நீ கையை நீட்டுன, அந்த சாமி சொல்றாங்க, கையை நீட்டுன தட்ட மாட்டேன், ஒடிச்சிருவேன் கையை அப்படின்ட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில நீ கை வச்சேன்னு வை, தட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், கையை ஒடிச்சிருவேன். இல்லை உனக்கு என்னப்பா பிரச்சனை, நானும் அவங்களும் பேசிட்டு இருக்கிறோம், நான் ஒரு தூதரா வந்திருக்கிறேன், நீ தூதராவா யாராவா, சும்மா நகண்டு நின்று பேசு, என்ன தொட்டு பேசுற நீ, கையை ஒடிச்சு போன ஒடிச்சிரு அப்படின்றதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இவன், ரொம்ப முரட்டுத்தனமா கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான் அப்படின்ட்டு. உருவத்து இப்னு மஸ்ஊத், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியலையே, ஏன்னா நீங்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தேன் நான் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு. முகீரத் இப்னு ஷுஅபா, உங்க தம்பி மகன், உங்களுக்கு மகன் தான், உங்க மகன் முகீரத் இப்னு ஷுஅபா. அடே முகீரா, வீணா போனவனே சொல்றார், வீணா போனவனே, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா நான் தான் உனக்கு கழுவி ஊட்டிக்கிறேன் சொல்றார். உனக்கு நீ டாய்லெட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது கழுவி ஊட்டிக்கிற, அந்த கையை நீ போய் கம்பையால் அடிக்கிறியோ, டாய்லெட் போயிட்டு வந்த கழுவி விட்டது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும், பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது, நான் பாத்துக்கிறேன், உன்னை ஒரு கை பார்க்கிறேன், என் கையே நீ தட்டுறியா, உனக்கு கழிவு விட்ட எனக்கே நீ இப்படி கையால் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறியா நீ என்று இப்படி பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புன்னகையோடு அமைதியா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா விதமான நிகழ்வுகளும் அங்க நடக்குது. கடைசியில் இப்ப என்னதான் சொல்றீங்க அப்படின்னதும், எங்களுக்கு நாங்க தெளிவா இருக்கிறோம், நாங்க உம்ரா செய்ய வந்தோம், சண்டை போட வரல. இங்க பாருங்க, நாங்க ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்கிறோமா, இல்ல. பழிப்பிராணிகளாக இருக்கக்கூடிய குர்பான் பிராணிகளே இன்னும் இருக்கு, நாங்க இஹ்ராம் உடையோட இருக்கிறோம், இதுக்கு மேல என்ன வேணும், நம்ம வந்தோம் போனோம் அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தாரு, பார்த்தாரு, சரி அது ஒண்ணும் வரல அப்படின்னா அவர் திரும்பி வந்துட்டார். வந்து அவர் சொல்றாரு, குறைஷிகளே, قد جئت كسرى وقد جئت கைசர் وقد جئت النجاشي. இந்த கிஸ்ரா மன்னன் கிட்ட நான் போயிருக்கிறேன், பாரசீக மன்னனை போய் சந்திச்சிருக்கிறேன், ரோம் மன்னரை சந்திச்சிருக்கிறேன், அபிசீனிய மன்னர்களை சந்திருக்கேன், அந்த அரசர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மாபெரும் கவும்களினுடைய கூட்டங்களினுடைய தலைவர்களிட போய் நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா தெரியும். எந்த தலைவர்களோட இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், வீரர்களை, இராணுவத்தை, இதெல்லாம் நான் பார்த்து அத்துப்படியானதுதான். அதனாலதான் என்ன நீங்க அனுப்பி வச்சீங்க. ஆமா, என்னுடைய ஆயுளிலேயே இப்படி ஒரு தலைவரையும் இப்படி ஒரு தொண்டரையும் நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லப்பா. என்னப்பா இவங்க இந்த ஆட்கள்லாம் எனக்கு பார்த்து ஆச்சரியமா இருக்கு. நான் சும்மா இப்படி எல்லாம் பேசி பார்த்தேன். ஒருபோதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு இந்த தோழர்களில் ஒரு தோழர் விலகி போக மாட்டார். அவர் நம்ம தொண்டருங்கிறோம், அவர் தோழருங்கிறாங்க, அந்த தோழர்களில் ஒருத்தர் கூட அவங்கள விட்டு போக மாட்டாங்க, உயிரை கொடுப்பாங்க. அந்த மன்னர்கள்லாம் அப்படி இல்லை.
அவங்கெல்லாம் கூலிக்கு மாறி கூலி கிடைக்குது, அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது. ரோம அரசராக இருக்கட்டும், பாரசீக அரசர்களாகட்டும், அங்கே இராணுவர்களாக இருக்கட்டும், அந்த அரசர்களிடம் இருந்து அந்த பணியாளர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு, அந்த தோழர்களுக்கு, அந்த இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்துக்காக மாரடிக்கிறவங்க இவங்க அப்படி இல்லை, அன்புக்காக மாரடிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லட்டா, நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு ஆச்சரியம்பா, எங்கேயும் பார்க்க இல்லை. நீங்களும் இதை பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க கண்டு இருக்க மாட்டீங்க, கற்பனையும் செஞ்சு இருக்க மாட்டீங்க. நான் உட்கார்ந்து எல்லாத்தையும் அவதானிச்சேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு காரல் வந்துட்டு, எச்சியில் வந்துட்டு ஹா அப்படின்னு துப்புறாங்க. துப்புனா மண்ணில் விழுது, போயிட்டு போகுதுன்னு விட வேண்டியதானே. டக்குன்னு கையை நட்டுறாங்க, கையை நட்டி உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறாங்க. என்னப்பா இது, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்களோட எச்சியில வாங்கி மேல தடவுறாங்க. நான் உட்கார்ந்து இருந்தேன், தொழுகைக்கான நேரம் வந்ததுன்னு சொல்லி அவங்க தொழுவ போனாங்க. அப்ப கையை காலை கழுவுனாங்க, ஒழு செய்யறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கீழே விழட்டுமே, அவ்வளவு பேரும் வந்து போட்டி போட்டு கொண்டு அந்த தண்ணியை என்ன செய்யறாங்க, கையில வாங்கி மேல தடவிக்கிறாங்க. யாருக்கு அந்த தண்ணி கிடைக்கலையா அவங்க கையில இந்த ஈரம் பட்டிக்குமா இல்லையா, அந்த ஈரத்தை தடவி மேல தடவிக்கிறாங்க. என்னப்பா இது, இந்த மஹப்பத்தை நான் எங்கேயும் பார்க்க இல்லை. அவங்க தலைப்பா கழட்டும் போது முடி ஒன்று ரெண்டு முடி கீழே விழுது, ஓடி வந்து முடி எடுத்துக்கிறாங்க. இது புதுனமா இருக்கு. இவங்களை வெற்றி கொள்ள முடியாது. அவங்க உயிரை கொடுத்து போராடுவாங்க, நீங்க அப்படி இல்லை. நல்லா யோசிச்சுக்கங்க. நான் பார்த்ததை சொல்லிட்டேன், என்ன விமர்சனம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கூட நான் சொல்லிட்டு போயிட்டேன். நான் அவர்களோட கடுமையாக போராடினேன், அவர்களில் இருக்கக்கூடியவர்களை ஏசினேன், அவர்கிட்ட சொன்ன பயம் காட்டினேன். எல்லாரும் இவன்லாம் உங்களை விட்டுட்டு ஓடிடுவான்னு சொன்னேன். ஒன்னும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு தலைவரையும் நான் பார்த்தது இல்லை, இந்த மாதிரி தொண்டர்களையும் நான் பார்த்ததே இல்லை, இனிமேலும் பார்க்க முடியாது. இப்படி யாராவது இருப்பாங்களா? என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கு. தன்னுடைய உயிரை விட நேசிக்கிறாங்க, தன்னுடைய மனைவி மக்களை விட நேசிப்பாங்க போல இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்க. இப்படி ஒரு நேசத்தையும் பாசத்தையும் பற்றையும் அந்த பிடிப்பையும் எந்த அரசரிடத்திலையும், எந்த நாட்டிலையும், எந்த அரசாங்கத்திடத்திலையும் நான் பார்த்ததே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. அப்படி அதனால நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் நீங்க முடிவு செஞ்சுக்கங்க. நீங்க அனுமதிக்கிறீங்களா இல்லையாங்கிற அது உங்க விஷயத்துல உள்ளது. நான் பெருசா தலையிட மாட்டேன். ஆனா அவங்கள நீங்க ஜெயிக்க முடியாது. அவங்க ஆயுதம் இல்லைங்கிறதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய மன உறுதிங்கிறது ஆச்சரியமான மன உறுதி. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி முடிக்கிறார். இப்ப இத்தனை தூதர்கள் அங்கிருந்து வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு தூதர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க, உடன்பாடு ஏற்பட இல்லை, உடன்படிக்கை ஏற்பட இல்லை, நாம ஒரு தூதர் இங்கிருந்து அனுப்புவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராஷ் இப்னு உமையத்துல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஸ்வா இல்லாம இன்னொரு ஒட்டகம் இருந்தது. அவங்களை இன்னொரு ஒட்டகம், 2-3 ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. கஸ்வா தான் மெயின் ஒட்டகம். சில சமயங்களில் இன்னொரு சஅலப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம், அது எல்லாருக்கும் தெரியும், பிரபல்யமான ஒட்டகம். அந்த சஅலப்ங்கிற ஒட்டகமும் பிரபல்யமான ஒட்டகம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம்னா எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அப்ப அந்த சஅலப் ஒட்டகத்தை, தன்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து இந்த ஹிராஷ் இப்னு உமையத்துல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்க போய் பேசுங்கன்னு அனுப்புறாங்க. அங்க போனா நான் தூதனா வந்திருக்கிறேன்னு சொன்னதும் அடிச்சு கொல்றதுக்குண்டான வேலைகளை பார்த்து அந்த ஒட்டகத்தையும் பிடிச்சி அறுத்து போட்டானும். அப்ப அங்கே இருக்கக்கூடிய சிலர் கொஞ்சம் பெரியாக்கள் பார்த்து இது பெரிய ஒரு முசீபத்து பிடிச்ச வேலைகளை இவனை செய்யறானோ, தூதரா வந்ததை யாராவது கொல்லுவாங்களா, ஒரு பெரிய அட்டகாசம் செய்யறான் அப்படின்னு அங்க இருந்த சில ஆக்கள் அவங்கள பிடிச்சி நீ ஓடி போயிருப்பா அப்படின்னு தப்பி ஓடி வந்துட்டாங்க. அவங்க என்ன அங்கேருந்து வந்துட்டாங்க. ஆனா ஒட்டகத்தை இவனை அறுத்து போட்டானோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅலப்ங்கிற ஒட்டகத்தை அவங்க அறுத்துட்டு அவங்க கொல்வதற்காக முயற்சி செய்த போது செய்தனா ஹிராஷ் இப்னு உமையத்துல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க இன்னொரு சதி திட்டம் செய்யறாங்க. ஒரு 40-50 பேர் அனுப்பி அம்பு எய்கிறது, அம்பு எய்து பார்ப்போம், கல்லால் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து கல்லால் அடிக்கிறது அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த கல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அம்பு அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு குழு அப்படியே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தோழர்களை சில குழுவை வேற பக்கமா அனுப்பி இப்படி போங்க அப்படின்னாங்க. அவனை கல்லெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு இங்க பெரிய ஒன்றும் எதிர்ப்பு காட்டுறதுக்கு தான், பெருசா ஒரு தாக்குதல் இல்லை. முடிஞ்சு திரும்பும் போது பார்த்தா அங்க ஒரு 300 பேர் நிக்கிறாங்க.
இவங்க 50 பேர் தான் அடிக்கிறான், 40லேருந்து 50 பேருக்குள்ள. அங்கே 300 பேர் இருக்கிறாங்க, 300 பேர் அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி நேராக சரதாசங்களை கையில் கொண்டு வந்தாச்சு. என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் என்ன வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அழகான முறையில் ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு ஒரு உறவோடு நம்ம இருந்துட்டு போகலான்னு வந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களாப்பா, இது நல்லா இருக்கா? நீங்கள் இப்படி செஞ்சதுக்கு நீங்கள் கல்லால் அடிச்சிங்க, அம்பு எய்தீர்கள், நான் என்ன பண்ணலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இப்போ நாங்கள் நினைச்சா எதுவும் செய்ய முடியுமா இல்லையா? நீங்கள் 50 பேர் இருக்கிறீங்க, நாங்கள் 1400 பேர் இருக்கிறோம். நீங்கள் குற்றம் இழைத்திருக்கிறீர்கள், குற்றம் இழைத்திருக்கிறீர்கள். ஒப்பந்தம் பேசி கொண்டிருக்கும் போது நீங்க குற்றம் இழைச்சிருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து எத்தனை ஒப்பந்தம் பேசுறதுக்கு தூதர்கள் வந்தாங்க, நாங்க எப்படி நடந்துக்கிட்டோம்? எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆளை அனுப்பணும், இங்க கொல்ல பார்த்துட்டீங்க, என்னுடைய ஒட்டகத்தையும் அறுத்து போட்டீங்க. அப்போது நான் என்ன செய்யறேன், உங்களை எல்லாம் மன்னிக்கிறேன், நீங்க போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு இனிமேல் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து ஆகணும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிடுறாங்க. உமரே, நீங்க தான் இனி போகணும், நீங்க போங்க, போய் சமாதானம் பேசுங்க என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க போக சொன்னா நான் போயிடுவேன். ஆனா என்னுடைய அதி கோத்திரம், குறைஷ் கோத்திர குலத்திலேயே அதி கோத்திரம், அவங்க யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க. அதோடு மட்டுமல்லாம என்னுடைய வேகமும் கோபம் எல்லாருக்கும் தெரியும். என்ன நொறுக்கணும்னு தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கோபமும் அவர்கள் மீது நான் இருக்கக்கூடிய கடுமையான கோபத்தில் இருக்குங்கிற அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களும் என் மேல கோபமா இருக்கிறாங்க. இந்த நிலையில நான் போனேன்னு சொன்னா சமாதானமா நடக்கும். அவன் ஏதாவது வம்பு பண்ணுவான், நான் கையை நீட்டிடுவேன், நாயகமே அடிச்சு போடுவேன், தடாறு படாண்டு ஏதாவது செஞ்சு போடுவேன். அதனால நீங்க அனுப்புனா நான் போறேன், அங்க போய் நான் சமாதானம் பேசுறதுக்கு நடக்காது, வம்பு வழக்கு தான் என்ன செய்யாது வந்து சேரும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த சமாதானத்திற்கு ரொம்ப தகுதியான ஒரு நபர் நம்முடைய இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். என்னுடைய கருத்து, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இதற்கு ரொம்ப தகுதியான நபர் என்று கருதுகிறேன் என்று சொன்னதும், உமரே நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, சல்லல்லாஹு கபூல் செய்றாங்க பாருங்க. அந்த அப்போ ஒரு ஆலோசனை சல்லல்லாஹு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ ஒரு தலைமையில இருக்கக்கூடியவருக்கு ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல தலைமை எங்க இருக்கு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல இன்னொரு தலைமை இருக்கா? இருக்க முடியுமா? அதற்கான தகுதி யாருக்காவது இருக்கா? அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு, உமர் கரெக்டா நீங்க சொன்னீங்க, இதற்கு தகுதியான உஸ்மான் தான், இப்ப இருக்கிறதுலயே தகுதியான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், அவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அருமையானவர்களே, இனி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வரும்போது என்ன நடந்ததுங்கிற ஒரு தனி செய்தி. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வை நாம் அடுத்த உரையிலே காண்போம். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சமூகத்திற்கு முழுமையாக வழிகாட்ட வல்லது என்பதை நாம் புரிந்து அந்த வழியிலே நடந்து, அவர்கள் காட்டிய வழியில் சமாதானத்தோடும் அழகோடும் அன்போடும் கருணையோடும் பரிவோடும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடும் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையோடும் நாம் நடந்து கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் நம்மை பிரியப்படுவார்கள் என்ற வார்த்தையோடு எனது இந்த உரையை நான் நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ ഖതാயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك الواسعة، واغفر لنا بمغفرتك الواسعة، واسترنا بسترك الجميل. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أحينا على الكتاب والسنة والجماعة، وأمتنا الإيمان والتوبة،
وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه ومظهر لطفه ومخزن كنزه سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته الطيبين الطاهرين أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.